ரொம்ப சீரியஸா தான் பேசுகிறேங்க. கல்லீரல் சார்ந்த பிரச்சனை எல்லாருக்கும் வந்துருச்சு அப்படின்றோம். ஏன் வந்துருச்சுன்றோம், எதுக்கு வந்துருச்சு புரியல. ஏங்க நான் தண்ணி அடிக்கிறேன், எனக்கு வந்தா சரி. என் ஃப்ரெண்டு தண்ணி அடிக்கிறதுல அவனுக்கே கல்லீரல் சார்ந்த பிரச்சனை வந்துச்சு. நீங்க கேட்கற கேள்வி சரிதாங்க, நான் புரிஞ்சது சரிதான். ஒரு சோத்து கத்தாலைய பறிச்சுக்கலாம் பாருங்க. பறிச்சாச்சு. இதுதான் நமக்கு தேவை, இதுதான் நமக்கு தேவை. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடி எடுத்துக்கணும். எடுத்து இதோடு வெட்டிட்டு இந்த ஒரு அடி எடுத்துட்டு இதெல்லாம் எடுத்துடணும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இனி யாருமே கல்லீரல் சார்ந்த பிரச்சனையினால் அவஸ்தைப்படக்கூடாதுன்னு தாங்க இந்த பதிவு. கல்லீரல் சார்ந்த பிரச்சனை வந்து அவஸ்தைப்பட்டு அந்த குடும்பமும் கவலைப்படக்கூடாதுன்னு தாங்க இந்த பதிவு. நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்களா, மறக்க முடியலையா, அது உங்களுடைய விருப்பம். இல்லை அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா, அதோடு சேர்த்து நான் சொல்கிற இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்க விளைவுகள்னு சொல்கிறேன். எடுத்து சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக வெட்டி ரசத்துக்கு பூண்டு இடிக்கிற மாதிரி இடித்து ஒரு பாத்திரத்தில் போடுங்க. அதில் 200 ml தண்ணி ஊற்றுங்க. ஒரு ஸ்பூன் சீரகத்தை இடித்து அதில் போட்டு சிம்மில் கொதிக்க வைங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப இதில் கொதிக்க வச்சிங்கன்னா அப்படின்னு சொன்னாக்க அது மருத்துவ குணம் சீக்கிரமாக கேட்காது. எத்தனை பேருக்கு சொல்கிறது, எவ்வளோ பேருக்கு சொல்கிறது, எத்தனை பேர் சொல்கிறது? என்னைக்கு பாரம்பரியமான வாழ்க்கையை மறந்தோம்களோ, பழமையான வாழ்க்கை முறை மறந்தோம்களோ, அன்னைக்கு வியாதி அதிகமாகிடுச்சுங்க. உங்களுக்கு என்ன இப்போ கல்லீரல் சார்ந்த பிரச்சனை சரியா அவ்வளோதானே? இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை கரெக்டாக கடைப்பிடிங்க, சரிங்களா? அதே மாதிரி நாச்சத்துள்ள பொருட்கள் எடுத்துக்கணும். கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்குங்க. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். கல்லீரல் சார்ந்த பிரச்சனை. கல்லீரல் என்ன பிரச்சனை வரும்? ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் வரும். அதே மாதிரி லிவர் சிரோசிஸ், கல்லீரல் சுருக்கம், அதே மாதிரி கல்லீரல் வீக்கம், ஃபேட்டி லிவர் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 எதுவாக இருந்தாலும் சரி, இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சீரியஸாக பேசிக்கிறேன். என்னன்னா இன்னைக்கு கல்லீரல் சார்ந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. அதுவும் குடிப்பழக்கம் அல்லாதவர்களுக்கும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனை வருது, குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனை வருது. அதாவது நான் ஆல்கஹால் ஃபேட்டி லிவர், ஆல்கஹால் ஃபேட்டி லிவர், இல்லைன்னா நான் ஆல்கஹால் லிவர் டிசீஸ், ஆல்கஹால் ஏற்படுற லிவர் டிசீஸ். இது நீங்கள் பல்வேறு வகையாக பிரிச்சுக்கலாம். நிறைய நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஹெப்படைட்டிஸ் ஏ அது தன்னால் வரும், தன்னால் போயிடும், மஞ்சள் காமாலை சொல்லுவாங்க. இது தண்ணீர்னால் வரும். அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள்லாம் வரும், மாறுபடும். அதுக்கப்புறம் திருப்பி அது நல்லாயிடும். சரி, ஓகே. ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ்க்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் இருக்கணும். அதே மாதிரி லிவர் சிரோசிஸ், கல்லீரல் சுருக்கம், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கல்லீரல் வீக்கம், ஃபேட்டி லிவர் கிரேட் 1, இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 40 பேர் கம்பல்சரி இருக்கும். இது ரொம்ப கவனிக்காமல் விட்டால் தான் பிரச்சனையே மாறும். இல்லைனாக்கா ஃபேட்டி லிவர் கிரேட் 2, கிரேட் 3 கம்பல்சரி ட்ரீட்மெண்ட் வேணும். அதே மாதிரி உடலில் இருக்கிற தேவையில்லாத கெட்ட கொழுப்பு, சரிங்களா? இந்த கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கும் நான் இப்போ உங்களுக்கு மருத்துவ தகவல் சொல்ல போகிறேன். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா குடிச்சு பார்த்தீங்கன்னா கல்லீரல் கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த கல்லீரல் கெடுறதுனால அதுக்கு உங்களுக்கு பேங்க்ரியாஸ் சம்பந்தமான பிரச்சனையும் வந்துடும். இந்த பேங்க்ரியாஸ் சம்பந்தமான பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா பித்தப்பை சார்ந்த பிரச்சனையும் வந்துடும், மண்ணீரல் சார்ந்த பிரச்சனையும் வந்துடும். சரி, இவங்களை எப்படி சரி பண்ணலாம்? வயிறெல்லாம் வீங்கிக்கும், அதே மாதிரி மூச்சு வரத்துல சிரமமாக இருக்கும், கண்ணெல்லாம் மஞ்சள் ஆகிடும், இந்த கை விரலெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆகிடும், இந்த கையெல்லாம் ஃபுல்லாக மஞ்சள் ஆகிடும், இப்படியெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது? ஏன் குடிக்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, குடிக்காதவங்களுக்கு இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனை வருது அப்படின்னு கேட்குறீங்க. இது எல்லாமே உணவியல் முறை, வாழ்வியல் முறை மாறின காரணத்தினால்தான் குடிக்கிறவங்க நல்லா இருக்காங்க, குடிக்காதவங்களுக்கு வருது, குடிக்கிறவங்களுக்கும் வருது, குடிக்காதவங்களுக்கு வருது, இப்படியே மாற்றிக்கலாம், சரிங்களா? அதனால எப்படியோ ஒன்று கல்லீரல் சார்ந்த பிரச்சனை வந்துருச்சு. இப்போ நான் சொல்கிற இந்த வைத்திய முறையை செஞ்சு பாருங்க, அற்புதமாக ரிசல்ட் இருக்கும். இதோடு சேர்த்து நான் சொல்கிற இந்த உணவு முறையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அது என்ன மூலிகை அப்படின்னு சொன்னால் என் கூட வாங்க, நான் காமிக்கிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால் குமரி அப்படின்னு சொல்கிற சோத்துக்கத்தாழை தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே நிறையா இருக்கா சோத்துக்கத்தாழை, இதெல்லாம் நிறையா இருக்குது சோத்துக்கத்தாழை. இந்த சோத்துக்கத்தாழையை நான் இப்போ பாருங்கள் பறிச்சுக்கிறேன். இதில் ஒரு சோத்துக்கத்தாழை பறிச்சுக்கலாம், ஒரு சோத்துக்கத்தாழையை பறிச்சுக்கலாம். பாருங்க, பறிச்சாச்சு. பறிச்சிட்டுனா இந்த சோத்துக்கத்தாழை பார்த்தீங்கன்னா
இந்த தண்டு தான் நமக்கு தேவை. எந்த தண்டுனா இந்த தண்டு தான் தேவை. சோத்து கத்தாழை இல்லை, இந்த தண்டு தான் தேவை. நம்மளே சோத்து கத்தாழை பார்த்தீங்கன்னா பறிச்சாச்சு. எல்லார் வீட்லேயும் சோத்து கத்தாழை இருக்கும். சோத்து கத்தாழை பறிச்சாச்சு. பறித்த சோத்து கத்தாழையே இப்படி திருப்பினீங்கன்னா இங்கே வேர் இருக்கும் பாருங்கள். இதுதான் நமக்கு தேவை. இதுதான் நமக்கு தேவை. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடி எடுத்துக்கணும். எடுத்து இதோடு வெட்டிட்டு இந்த ஒரு அடியை எடுத்துகிட்டு இதெல்லாம் எடுத்துடணும். இந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுரண்டிடணும். சுரண்டிட்டு இந்த தோலும் இப்படி சுரண்டிடணும். இப்படி கத்தியில் சுரண்டினா தோல் சுரண்டிடும். அதுக்கப்புறம் கழுவிட்டு சின்ன சின்னசாக வெட்டி நச்ச இடித்து என்ன பண்ணணும், ஒரு பாத்திரத்தில் போடணும். பாருங்கள் எப்படி மஞ்சளாக இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இது மாதிரி சின்னசாக வெட்டிட்டு சின்னசாக வெட்டிட்டு என்ன பண்ணணும்னா கழுவிட்டு ஒரு இவ்வளோ எடுத்துக்கணும். ஒரு அடிக்குனா வரும். ஒரு இவ்வளோ எடுத்துக்கிட்டு நல்லா நச்சுன்னு ரசத்துக்கு பூண்டு அடிக்கிற மாதிரி இடித்து ஒரு பாத்திரத்தில் போடுங்க. போட்டு 200 ml தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி சிம்மில் கொதிக்க வைங்க. நல்லா கழுவிட்டு மண் இல்லாமல் நல்லா இடித்து போட்டு கொதிக்க வைக்கிறீங்க. புரியுதுங்களா? சிம்மில் கொதிக்க வைக்கும்போது ஒரு ஸ்பூன் சீரகத்தை இடித்து அது உள்ள போடுங்க. இது ரெண்டும் நல்லா கொதிக்கட்டும். கொச்சி இறங்குற டைமில் ஒரு பிஞ்ச் அளவு, அதாவது ஒரு கைப்பிடி இப்படி 2 விரலில் இருக்குங்களா, ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் எடுத்து போடணும். இவ்வளோ தான். இந்த 200 ml தண்ணி 100 ml சுண்டுற வரை வெயிட் பண்ணுங்கள். அது 100 ml சுண்ட வரும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு காலையில் 50 ml வெறும் வயிற்றில், சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 50 ml வெறும் வயிற்றில். இது ஃப்ரெஷ்ஷாக தான் தினமும் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு பண்ணிடுறீங்க, ஓகே முடிஞ்சிச்சா? காலையில் 50 ml வெறும் வயிற்றில், சாயந்தரம் 50 ml வெறும் வயிற்றில். ஃபஸ்ட் நாள் கொடுக்கும்போதே மஞ்சக்காமலை வந்து, அதாவது ஜாண்டிஸ் வந்து, இல்லை ஹெப்படைட்டிஸ் ஏ ஹெப்படைட்டிஸ் பி வந்து அசதி சோர்வு டயர்னஸ் இருக்குது, சாப்பிட முடியல, வாமிட் வருது, சோர்ந்து படுத்துறாங்க, ரொம்ப அசதியாக இருக்காங்க, சாப்பிட முடியாமல் இருக்காங்க, ஒரு தோசை சாப்பிட முடியல, அரை தோசை சாப்பிட முடியல, அரை இட்லி சாப்பிட முடியல, அரை டம்ளர் கஞ்சி கூட குடிக்க முடியலன்றவங்களுக்கு இதை வந்து 2 நாள் இல்லை 3 நாள் கொடுத்தீங்கன்னாவே அரை இட்லி இல்லை அரை தோசை இல்லை அரை டம்ளர் கஞ்சி குடிக்கிறவங்க 2 டம்ளர் கஞ்சி, 2 இட்லி, 1 தோசை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க 3 நாளில். அந்த அளவுக்கு இது நல்லா வேலை செய்யும். இது ஒரு கேள்வி கேட்கலாம், ஐயா நான் நிறைய நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கேன், நான் எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி எடுக்கலாம்? இதே அளவில் நான் சொன்ன அளவில் எடுத்து கொதிக்க வைக்கணும். வடிகட்டி எடுத்து வச்சுட்டு மாசத்துல ஒரு 3 நாள் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு போகணும். ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க குடிச்சிங்கன்னா உங்கள் கல்லீரல் வந்து அப்படியே புதுமையாகவே எப்பவுமே இருக்கும். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரவே வராது. கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருந்தாலும் தடுத்துடும். இதோடு சேர்த்து நீங்கள் வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு எடுக்கலாம், சரிங்களா? இல்லை கசாயம் எடுக்கலாம், கீழநெல்லி கசாயம் எடுக்கலாம், சரிங்களா? இது மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது. அதையும் நீங்கள் கல்லீரலுக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி நெல்லிக்காய், அதுவும் தாராளமாக எடுக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கல்லீரல் எப்பவுமே வந்து புதுமையாக இருக்கும். இந்த சோத்து கத்தா வந்து ரொம்ப அருமையாக கேட்கும். இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்காங்களான்னு தெரியாது. முன்ன சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா மில்லியன் கணக்கில் போச்சு. எல்லோரும் பயனுள்ளதாக இருந்துச்சு. ஒரு ஐயா பார்த்தீங்கன்னாக்கா வயிறு வீங்கி வயிற்றில் பார்த்தீங்கன்னாக்கா டியூப் போட்டு தண்ணி இழுத்தாங்க. அவங்க 2-3 முறை அது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு மேலே செய்ய முடியாத சூழ்நிலை அப்படின்ட்டு வந்தாங்க. இந்த ரெமடியை பார்த்து அவங்க கடைப்பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் படித்த பட்டதாரி மருத்துவ மூலமாக நம்முடைய கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காங்க. அது இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இனி யாருமே கல்லீரல் சார்ந்த பிரச்சனையினால் அவஸ்தைப்படக்கூடாதுன்னு தாங்க இந்த பதிவு. கல்லீரல் சார்ந்த பிரச்சனை வந்து அவஸ்தைப்பட்டு அந்த குடும்பமும் கவலைப்படக்கூடாதுன்னு தாங்க இந்த பதிவு. நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்களா, மறக்க முடியலையா, அது உங்களுடைய விருப்பம். இல்லை அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா, அதோடு சேர்த்து நான் சொல்கிறேன் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்க விளைவுகள்னு சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதியில் இல்லை அலோபதியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, சிகிச்சை எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இது சைடு எஃபெக்ட் இல்லாதது. சாதாரண என்னங்க சொன்னேன், சோத்து கத்தாளுடைய வேறு எடுத்து சுத்தம் பண்ணி சின்னசாக வெட்டி ரசத்துக்கு பூண்டு அடிக்கிற மாதிரி இடித்து ஒரு பாத்திரத்தில் போடுங்க. அதில் 200 ml தண்ணி ஊற்றுங்க. ஒரு ஸ்பூன் சீரகத்தை இடித்து அதில் போட்டு சிம்மில் கொதிக்க வைங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப இதில் கொதிக்க வச்சிங்கன்னா அப்படின்னு சொன்னாக்கா அது மருத்துவ குணம் சீக்கிரமாக கேட்காது. சிம்மில் கொதிக்க வச்சிங்கனாக்கா அது நல்லா கொச்சு அது மருத்துவ குணம் நல்லா இறங்கும். அப்போ 100 ml சுண்ட வச்சு அது 50 ml வடிகட்டி காலையில் 50 ml சாயந்தரம் 50 பார்த்தீங்கன்னாக்கா வெறும் வயிற்றில் குடிக்க சொல்லியிருக்கு. அவ்வளோதான்.
இந்த 3 நாள் தொடர்ந்து குடிக்க சொல்லியிருக்கேன். இந்த 3 நாள் பத்தி என்ன தெரியுங்களா? உப்பு இல்லாத கஞ்சி, அது என்ன கஞ்சியாக இருந்தாலும் சரி, அரிசி கஞ்சி, பாரம்பரிய அரிசி கஞ்சி, சிறுதானிய கஞ்சி, எதுவாக இருந்தாலும் உப்பு இல்லாத கஞ்சி 3 நாள். அதே மாதிரி தண்ணி தேவையான அளவு மட்டும் தான் குடிக்கணும். இப்போ டாக்டருக்கு சொல்லியிருப்பாங்க 1/2 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும், 3/4 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னாக்க அதுக்குள்ளே இந்த கஞ்சி இருக்க தண்ணி அடங்கிடணும். இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரவே வராது. கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் மெல்ல மெல்ல சரியாகும். இதோடு சேர்த்து வெள்ளை கரிசலாங்கண்ணி வாரத்துக்கு 3 முறையோ 4 முறையோ காலையில் நைட்டு 2 வேளையும் பார்த்தீங்கன்னா கூட்டாக எடுத்துக்கலாம். கீழ நெல்லி வாரத்துக்கு 2 முறையோ 3 முறையோ உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க எடுக்கலாம். உடல் உஷ்ணமாக இல்லை அப்படின்றவங்க வாரத்துக்கு 1 முறையாவது எடுத்துக்கலாம். வயிறை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக செரிமானமாகக்கூடிய பொருள் சாப்பிட்டு வயிறை பட்டினி போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி உங்கள் சிறுகுடல் பெருங்குடல் இருக்கிற கழிவுகள் வெளியேறும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அசதி சோர்வு டயர்னஸ் வராது. இப்போ கல்லீரல் சார்ந்த பிரச்சனைக்கு அற்புதமான தீர்வு சொல்லியிருக்கேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு கீழே போகிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா இன்னும் தெளிவாக நம்ம சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். என்ன நண்பர்களே, மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் தண்ணி அடிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் தண்ணி அடிக்காமல் இருந்து ஃபேட்டி லிவர் இல்லை கல்லீரல் சார்ந்த பிரச்சனை வந்துச்சோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.